நான் இன்னைக்கு பேச போற சிறுகதையின் புத்தகத்தின் பெயர் மாதரசி. எழுத்தாளர் பரிவை சே குமார் எழுதியது. அதுல ஒரு சிறுகதை தஸ்ரீன் பானு. சரிங்களா? அந்த கதை நல்ல ஒரு கதை. ஒரு சமூகத்துக்கும் ஒரு மக்களுக்கும் உள்ள இடைவெளி எப்படி இருந்துச்சு, அது எப்படி இணைக்குது அப்படிங்கிற சம்மந்தப்பட்டது. அந்த கதையை ஆரம்பிக்கிற இடமே ஒரு சரியான ஒரு இடம். ஏன்னா சில கதைகளை சில நிகழ்வுகள் நம்ம அந்த நேராவும் சொல்லணும். ஆனா மூஞ்சுக்கு நேராவும் சொல்லக்கூடாது. அது எந்த இடம்னா சாப்பிடுற இடம் தான் அந்த இடம் கரெக்டான இடம். ஏன்னா சாப்பிடும்போது அந்த நியூஸ் நேராவும் சொல்லலாம். அவங்க கவனம் சாப்பாட்டுலயும் இருக்கும், பட் கதையும் கேட்கணும். ஏன்னா அந்த கதையை ஆரம்பிக்கிற இடமே சரியான இடத்துல ஆசிரியர் ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் அந்த புத்தகத்தின் பேர் மாதரசி. அந்த பேரும் இந்த கதைக்கு ஏற்றார் போல இந்த புத்தகத்துல எல்லாமே உள்ளது. அத மாதிரி இது. ஏன்னா அரசி கேள்விப்பட்டிருக்கு, இது மாதரசி அப்படின்னா பெண்களே ஒரு பெருமை மிக்க பெண்கள், மாண்பு மிக்க பெண்கள். இந்த கதையில இதுல கிட்டத்தட்ட 13 கதை இருக்கு நினைக்கிறேன். எல்லா கதையிலுமே பெண்கள் எல்லாம் பெரிய மாண்பு மிக்கவங்களா அந்த கதையாசிரியர் கொண்டு வந்திருப்பாரு. ஏன்னா அந்த கதைக்குள்ள போவது முன்ன ஒண்ணு சொல்லிக்கலாம். சில கதையை படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு படம் பார்க்குற மாதிரி கொண்டு இதுக்கு தேவையில்லை, ஒரு கேமராமேன் தேவையில்லை, டைரக்டரோ யாருமே தேவையில்லை. பட் படிக்கும் போதே எல்லாமே தான் கண் முன்ன அந்த சீன் ஓடும். அத மாதிரி இந்த இதுல கதையில தஸ்ரீன் பானு கதை படிக்கும்போது ஒன்னொன்னு கண்ணு முன்ன ஒரு சீனா, ஒவ்வொரு கதாபாத்திரம் 3 கதாபாத்திரம் வராங்க. ஒரு உருவமா தான் நமக்கு அதுல வந்தாங்க. இப்ப நான் கதைக்குள்ள வரேன். இந்த கதை எப்படின்னா தஸ்ரீன் பானு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அம்மா சாப்பாடை வச்சு ஒரு மீன் குழம்ப ஊத்துறாங்க. ஊத்தி சாப்பிடும் போது சொல்றாங்க, அம்மா முருகன் ஊர்ல இருந்து வந்திருக்காமா. அப்படியா? எப்போ வந்தான்? அவன் இப்பதாம்மா வந்தான். அவன் போய் ஒரு 7 வருஷம் இருக்கும்ல. 7 வருஷம் இருக்கும்ல. 7 வருஷம் எங்கம்மா? உன் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் போனா கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் இருக்கும்ல. அப்படியா? 9 வருஷம் கழிச்சு வந்திருக்கானா? ஆமாம்மா. என்னவா? இல்லம்மா, அவன் வந்திருக்கான். அவன் வீட்டுல இருக்கான், போய் இதாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. சரின்னு அவங்க பேச்சு தொடருது. பேச்சு தொடர்ந்துட்டு இருக்கும்போது, ஏமா அவனுக்கு கேன்சரு, அதுதான் வந்திருக்கான் அப்படிங்கிறத ஆரம்பத்தை தூக்கி போடுறாங்க. ஏன்னா அப்போ சாப்பாடு வச்சு மீன் குழம்பு வச்சு அவங்க தலை குனிஞ்சிட்டே சாப்பிடுறாங்க. கண்ணு கலங்கிருக்கு. அப்போ ஒரு பொரிச்சு மீனை வச்சுட்டு தூக்கி தட்டையில வச்சுட்டு அவங்கள பாக்குறாங்க. அப்போ பார்க்கும்போது, அம்மா என்னம்மா பூசா பாக்குற மாதிரி பாக்குற? இல்லம்மா, உன்னை பார்த்தா எனக்கு மனசுக்கு ஏதோ தோணுது. அப்பலாம் இல்லம்மா, நீ நல்ல புருஷன், நல்ல பிள்ளைக இருக்கு. எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா எப்பவும் பிள்ளைய பார்த்தாலும் இதை மாதிரி தானம்மா தோணும் அப்படிங்கிறாப்புல. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரிம்மா அப்படின்னு சொல்லி கதையை சொல்லும் போது அவ அந்த கேன்சர்னா ஒண்ணு, ஏம்மா நீ எட்டு முருகனை வேணா பார்த்துட்டு வாவம்மா அப்படிங்கிறாப்புல. ஏம்மா இது என்னம்மா புதுசா இருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப, இல்லம்மா அவனுக்கு கேன்சர் ஆயிட்டு இல்லம்மா, நீ இப்ப பார்த்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. என்னம்மா ஆறுதல்? நான் அன்னைக்கு நான் அவனை கல்யாணம் பண்றேன்னு சொல்லும் போது கதைக்கும் போது உங்க சமூகம், உங்களுடைய மதம், உங்களுடைய சொந்த பந்தம் எல்லாரும் என்னை திட்டி என்னை என்ன செஞ்சீங்க. இப்ப என்ன நினைப்பலாமோ அவங்கள போய் பார்க்க சொல்றீங்க. இல்லம்மா, அந்த கால சூழ்நிலை. அம்மா இப்ப மட்டும் உங்க சமூகம் உங்களை ஒண்ணும் செய்யாதாம்மா, நான் போய் பார்த்தா. அப்படி இல்லம்மா, ஒருத்த கஷ்டப்படுறான், போய் பார்த்தா ஆறுதலா இருக்கும்ல. ஏம்மா இப்படி சொல்ற? அப்படி அப்படி இருக்கும்போது அவனை ஆஸ்பத்திரியில சேர்த்து இது பண்றதுக்கு பைசா இல்லாதனால அவங்க காட்டு ஆஸ்பத்திரிலாம் வச்சிருப்பான். அப்போ பைசா எல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது கேட்கறாங்க. அப்ப சொன்னோம்ல, அவன் பிழைக்கும் போது பொண்டாட்டி பிள்ளை இல்லைல்ல, அதனால அவன் சொந்த பந்தத்துக்கு நல்லா கவனிச்சிருக்கான். சொந்த பந்தம் எல்லாம் பைசா இருக்கு நல்லா பாத்துக்கிட்டாங்க. இப்போ அவன் கிடப்புல கிடக்குறான்ல, பைசா இல்ல, யாரும் பாக்கா. அவன் ஆத்தாக்காரி தான் இப்போ பாக்குறா, காட்டு ஆஸ்பத்திரி வச்சு பாத்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. சரி நீ போய் பாருமா. இல்லம்மா வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அப்போ அவருடைய பேசுறப்ப கண்ணெல்லாம் கலங்குது. சாப்பாடு எப்படி சொல்றாரு, சாப்பிடும் போது சாப்பாடு வாய்க்கும் போல தட்டையில அலைஞ்சிட்டு இருக்கு. அதை பொறுத்த உடனே அம்மா கறி ரொம்ப வருத்தப்பட, ஆகா நம்ம இந்த சூழ்நிலையில சொல்லிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு மன வருத்தம். இருந்தாலும் பாதி சொல்லி முடிச்ச உடனே திரும்ப ஏமா கதையை நீ பண்ணிட்ட, ஃபுல்லு கதையை சொல்லமா. நான் என்னம்மா சொல்ல, அவன்கிட்ட பைசா இல்ல, அவனை பாக்குறதுக்கும் யாருமே அவ ஆத்தாக்காரி தான் வச்சு பாக்குறான். பட் ஆஸ்பத்திரின்னு சொல்லிட்டாங்க, அவன் பிழைக்க மாட்டான், ரொம்ப நாள் வாழ மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அப்போ சொல்றாமா, இப்பவுமே நீ பார்த்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே அப்படின்னா. ஏமா அவன் நீ இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டான் அப்படின்னு சொல்ல, அது யாருக்குமா காரணம்? அது காரணம் நீங்க தான். அவனை சாக அடிச்சதுக்கு முழு காரணம், இந்த நிலவுல கொண்டு வந்தது நீங்க தான், உங்க சமூகம் தான். அதுக்கு மேல நானும் தான். ஓகே, அன்னைக்கு நான் அவனை கல்யாணம் பண்றேன்னு சொல்லும் போது உங்க சமூகம் நீங்களாம் என்ன சொன்னீங்க, மருந்து குடிச்சு செத்துருவீங்கன்னு சொன்னீங்க. இப்போ
அதுக்கு இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறவ, இல்லம்மா அந்த கால சூழ்நிலை அத மாதிரி சூழ்நிலைமா, அந்த சூழ்நிலைனா இப்ப மட்டும் உங்க சமூகம் வந்து மாறிடுச்சோ, இல்லம்மா உனக்கு இப்ப சொன்ன அப்படின்னு ரொம்ப கோபமா இருக்க, விடுமாடுங்க. இல்லம்மா பாத்துக்க, இதுக்கு மேல உன்னுடைய இஷ்டம்னு சொல்லிட்டு அம்மாக்காரி வந்து எரிஞ்சறதா. ஆனா இவன் நைட்டு வந்து தஸ்மி பானு உறங்குறா, அவளால உறங்கவே முடியல. மனசு ரொம்ப பாடா படுத்துது. என்ன செய்ய, காலைல எஞ்சி அம்மா வா நம்ம காட்டாஸ்பத்திரியில போய் வந்து முருகனை பார்த்துட்டு வந்துரும் சொல்லி பேகமும் அந்த அம்மாவும் தஸ்லிம் பானும் சேர்ந்து ஆஸ்பத்திரி போறாங்க. போய் அங்க போய் பார்த்த உடனே முருகனுக்கு இவங்கள பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். அவளை பார்த்த உடனே முருகனை பார்த்த உடனே தஸ்லீம் பானுக்கு கண்ணில் அருவியா தண்ணீர் கொட்டுது. நீ அழாது, ஏமா அழுகுற? இல்லம்மா எனக்கு ரொம்ப பார்த்தா கஷ்டமா இருக்கு. இல்லம்மா உன்னை வந்து இந்த நிலைமைக்கு ஆளுக்கு நானும் காரணம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் இப்ப எனக்கு கேன்சர் வரும்னு தெரிஞ்சா அல்லாவை பார்த்து உன்னையும் என்ன பிரிச்சுட்டான். அதனால வந்து இது வந்து விதி, நல்லதுன்னு நினைச்சுக்கோ அப்படிங்கிறாப்ல. ஏன்னா சரி விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இல்லம்மா இப்போ வந்து உன்னை வந்து நாங்க வந்து டாக்டர்கிட்ட பேசி உன்னை நான் வந்து கூட்டு போய் வந்து வீட்டுல வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அப்போ உன்னுடைய சமூகம் உன்னுடைய புருஷன்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து இந்த நிலைமை உன்னை விட்டு போறதுதான் பெரிய பாவம். அப்படி சமூகம் என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன். என் புருஷன் நல்ல புருஷன் என் கூட இருக்காப்ல. அதனால நான் உங்களை தைரியமா கூட்டு போய் வந்து நான் உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாப்ல. சரின்னு சொல்லிட்டு அவன் அம்மாக்காரிட்ட வந்து சொல்றான், நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர்கிட்ட கேட்க போறேன். இப்போ அப்ப அம்மா எடுக்க, அம்மா இந்த சூழ்நிலை உங்க சமூகம் உங்களுடைய இதெல்லாம் என்னம்மா சொல்லும், போய் பார்த்துட்டு வாங்கம்மா சொல்றாப்புல. அவங்க நேரா போய் டாக்டர்கிட்ட கேட்டு வந்து அந்த முருகனை கூட்டுட்டு போய் அவங்க வீட்டுல வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்க கொண்டு வராங்க. அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு சமூகத்தை ஒரு சாதி எல்லாத்தையும் கடந்து ஒரு சரியா உள்ள கதையா வந்து நம்ம எழுத்தாளர் எழுதியிருக்காரு. ரொம்ப நல்ல கதை, எல்லாரும் படிங்க. இந்த புத்தகத்தை ஃபுல் கதையுமே படிக்கணும். இந்த கதை குறிப்பா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, சமூகத்தை சார்ந்து இருந்ததுனால. நன்றி, வணக்கம்ண்ணே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி.